நீரிழிவு நோயாளிகள் டயபெட்டிக் பர்சன்ஸ் சர்க்கரை அளவை எப்படி கட்டுப்படுத்தலாம்? ஒன்றாவது, உணவுப் பழக்கத்தை மாற்றவும் கண்காணிக்க வேண்டிய உணவுகள். முழுமையான தானியங்கள், ஹோல் கிரெயின்ஸ், கம்பு, சோளம், வரகு, ராகி. நார்சத்து நிறைந்த காய்கறிகள், பாகற்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், கோசு. புரதசத்து, புரோட்டீன், முட்டை, பருப்பு, வெந்தயம், பாதாம், கடலை, நன்னீர் பழங்கள், ஜாம்பழம், மாதுளை, சீத்தாப்பழம், ஸ்ட்ராபெரி. இரண்டாம், தவிர்க்க வேண்டிய உணவுகள் வெள்ளை அரிசி, மாவு, சர்க்கரை, இனிப்பு பானங்கள், கூல் ட்ரிங்க்ஸ். வெறும் கார்போஹைட்ரேட் உணவுகள், வெள்ளை நான், பேக்கரி பொருட்கள், அதிக எண்ணெய், தாளிப்பு, ஜங்க் ஃபுட்ஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ். மூன்றாவது, உடற்பயிற்சி செய்யவும். தினமும் 30 முதல் 45 நிமிடம் நடைபயிற்சி செய்யுங்கள். யோகா, மெதுவான உடற்பயிற்சி மூலம் இன்சுலின் செயல்பாடுகளை மேம்படுத்தலாம். தொடர்ச்சியான உடல் இயக்கம் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும். மூன்றாவது, நீரிழிவு மருந்துகளை சீராக எடுத்துக்கொள்ளுங்கள். டாக்டரின் ஆலோசனைப்படி மருந்துகள், இன்சுலின் எடுத்துக்கொள்ள வேண்டும். தன்னுடைய சர்க்கரை அளவை வீட்டிலேயே மானிட்டர் செய்யலாம். குளுக்கோமீட்டர் மூலம் மாதம் ஒரு முறை மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நான்காவது, மன அழுத்தத்தை குறைக்கவும். மன அழுத்தம் அதிகமானால் கார்டிசால் மற்றும் அட்ரினலின் ஹார்மோன்கள் அதிகமாகும். இது சர்க்கரை அளவை உயர்த்தும். தினமும் யோகா, மெடிடேஷன், புத்தக வாசிப்பு, இசை கேட்பது போன்ற செயல்களில் ஈடுபடுங்கள். ஐந்தாவது, நீர்வளத்தை அதிகரிக்கவும். தினமும் 3-4 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். சிறுநீர் மூலமாக அதிகப்படியான சர்க்கரை வெளியேறும். அதனால் போதுமான நீர் குடிக்க வேண்டும். முக்கியமான தகவல்கள்: சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த சீரான உணவு பழக்கம், உடற்பயிற்சி, மன அமைதி முக்கியம். அதிக கார்போஹைட்ரேட் இனிப்பு உணவுகளை தவிர்க்கவும். டாக்டரின் ஆலோசனைப்படி மருந்துகளை பயன்படுத்தவும். தினமும் சர்க்கரை அளவை கண்காணிக்கவும். நீரிழிவை கட்டுப்படுத்த ஆரோக்கியமான வாழ்க்கை முறை அவசியம். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.